ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அறுசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். என்னோட சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம செய்ய போகிறது நூடுல்ஸை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 3 பேக்கெட் அளவு நூடுல்ஸ் சேர்க்க போகிறேன். அதனால் 2 கப்பு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப வேகக்கூடாது. அதில் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேகி வெஜ் ஆட்டா நூடுல்ஸ். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட ஸ்பைஸ் மிக்ஸும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 3 பேக்கெட் சேர்க்கனால அதை நல்லா பிச்சு பிச்சு சேர்த்துக்க போகிறேன். தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தண்ணி நிறைய சேர்த்து நூடுல்ஸை குழைய விட்டுறாதீங்க. டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. இந்த தண்ணியிலே இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா வேகட்டும். அப்பப்போ வந்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நூடுல்ஸ் வந்து வெந்துடும். ஒரு 80% வந்து குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா கொதி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த டேஸ்ட் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, நூடுல்ஸோட டேஸ்ட் மேக்கர், அந்த 3 பாக்கெட்டையும் நான் அப்படியே சேர்த்துட்றேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா நூடுல்ஸோட எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பைஸ் வந்து மிக்ஸு எல்லாத்துலேயும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போச்சு. நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 80% அளவுக்கு தான் குக் ஆகிருக்கும். இது இன்னும் ஃபுல்லாக குக் ஆகலை. நம்ம எக் மேகி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகா நான் 1 தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு நல்லா வதங்கினா போதும். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம முட்டைக்கு எத்தனை முட்டை போடுறோமோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேருங்க. ஏன்னா நமக்கு நூடுல்ஸ்லேயும் உப்பு இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதில் நான் ஒரே ஒரு தக்காளி சேர்க்க போகிறேன். 3 பேக்கெட் நூடுல்ஸுக்கு நான் ஒரு தக்காளி தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து 2 பேக்கெட்னா அரை தக்காளியாக குறைச்சிக்கோங்க. ரொம்ப தக்காளி இருந்ததுன்னா ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கும். நூடுல்ஸோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியோட அளவை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இதில் ரொம்ப கம்மியான அளவுக்கு கரம் மசாலா, அதே மாதிரி ரொம்ப கம்மியான ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேருங்க. ஏன்னா நமக்கு நூடுல்ஸ்லேயும் மசாலா இருக்குது. அதனால் இப்போ நாம் சேர்க்குறது முட்டைக்கு சேர்க்குறோம். அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மசாலா வாசனையாகவே இருக்கும். இப்போ நமக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். ஸோ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதே ஸ்டைலில் நீங்கள் வெஜிடபிள் நூடுல்ஸும் செய்யலாம். இப்போ முட்டைக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த முட்டை நல்லா வேகட்டும். இதில் நீங்கள் இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்ஸு சாப்பிட்றதுனால நான் சேர்க்கலை காரப்பொடி. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா காரப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் இறுகின மாதிரி தான் ஆகிடும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ண அது வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டைலில் செய்யும்போது உங்களுக்கு நூடுல்ஸில் எல்லா
எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். நல்ல காரமா இருக்கும் சாப்பிடும்போது. நீங்க வெறும் நூடுல்ஸ மட்டும் தனியா வேக வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்பைஸ் வந்து அதில ஒட்டாது. மசாலாவும் ஒட்டாது. ஆனா நீங்க இந்த மாரி நூடுல்ஸோட சேர்த்து மசாலாவையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு நீங்க வேக வச்சீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கடைசியா ஒரு ரொம்ப கம்மியானதா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணிய தெளிச்சு விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஏன்னா நமக்கு இன்னும் நூடுல்ஸ் வேகல. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா, நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கும். அந்த பச்சை வாசனைலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பரா உதிரி உதிரியா நமக்கு கிடைச்சிரும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியில கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இத நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் குடுத்து அனுப்பலாம். இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும். இதில கொஞ்சம் கூட அந்த முட்டை சேர்த்துருக்கனால அந்த பச்சை வாசனை வரவே வராது. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். என்னோட சேனல நீங்க இப்ப தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.